மக்கள் வரும். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒழுங்கினீங்களும் ரஞ்சித் -249 கூட ஒரு 1v1 என்ன அப்புறம் மறுபடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அன்ட்டு நீங்கள் நினைக்க ஒன்று கிடையாதுங்க, இது ஒன்ட்டா புரியலல்ல. எஸ், நீங்கள் உங்களுக்கு புரியலனால அதுதான் உண்மை. இன்றைக்கி நம்ம ஒன் டாப்பில் இவரை போத்தலை போகிறோமா என்ன, அவர் நம்மளை பொறுத்தலை போகிறாரா, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது. எது நடந்தாலும் நல்லதே நடக்கவும். பாட்டில் இப்போ பிறந்தான்னா என்ன டே கச்சாட்டா என்ன கொஞ்சம் லாங் போய்க்கலாம். ஐயோ, நான் தான் பங்கமாக ஹெட்செட் அடிப்பினேன். ஐ எம் சாரி, தெரியாமல் கையில் இருந்ததை தூக்கி போட்டேன். என்ன அப்புறம் இவ்வளோனா இழுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றை போக முடியும். M10 மட்டும் வந்துருந்தா இவன் செத்தான். சரி, நான் வர்றவனெல்லாம் ஆமையவான்னு இருக்கு டிஆரில் சொல்கிற மாதிரி. ஒரு வேளை M10 வந்துருச்சுன்னா இவர் செத்துருப்பார். ஆனால் உங்களுக்கே தெரியல யார் M10 இந்த உலகத்திலே படா ப்ரோ பிளேயர்னு. யார் நான் தான் பாட்டில் பாப்பறேன். ஆமாம், இப்போ என்ன நடந்துச்சு? ஓ, நான் தான் செத்தனா? நான் கூட அவள் செத்து போயிட்டாருன்னு நினச்சேன். நம்ம நினைத்தது எப்படி அவ்வளவு சுலபமாக நடந்திருக்கிறது. சும்மா பெரிய ப்ரோ பிளேயராட்டம் வேண்டாது, பெரிய ப்ரோ பிளேயராட்டம் வாங்கி போடுவேன். எதாடா வாங்கி போடுவேன்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. நான் என்ன வாங்கி போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ப்ரோ பிளேயர் மாதிரி வாங்கி போடுவோம், அது மட்டும். வானத்தில் புகை மூட்டோம். இந்த ஃப்ரீ ஃபயரில் மேகலாம் இருக்காதுல்ல, நம்ம இன்றைக்கி மேகத்தெல்லாம் உருவாக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்களோ, நான் இருக்கிறத மட்டும் அப்படியே கிளிச்சுங்குது. चल ए डम्मा कूदो गुंडे गिलका ஆக்சுவலி என்னாச்சுன்னா போன்ஃபயர் இல்லை சிரிப்பீங்க. அடா பாய், போன்ஃபயர் கூட இல்லையாடான்னு என்ன பண்டிகை. என்னத்தான் சொல்ல ஒன்றும் இல்லை. யாரை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் நம்ம கைனாவை பற்றி தான். நம்ம கைனாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா சொன்னேன். நம்ம கைனாவை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, இப்போ நான் குரங்கு மாதிரி சிரிச்சாலே அது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, அதை விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். ஏஹே, திரும்ப வானத்தை மாற்றுகிறேனே, நான் வானத்தை மாற்றுகிறேனே. இன்னும் ஓப்பனே ஆகலை, அதுக்குள்ளே எப்படி வானம் மாறிச்சு? இவ்வளவு சுலபமாக மாற்றி விட்டேனே. இப்போ மட்டும் மழை கிளைமேட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நான் தண்ணிக்குள்ளே வந்துருப்பேன். ஏம்பிள் எப்படி பண்ணுதியா? நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது.
நாங்கள்லாம் அப்பவே அப்படி இப்போ இப்படி நாங்கள் இப்போ இப்படி நாங்கள் அப்பவே அப்படி இப்போ இப்படி என்ன பார்த்தீங்களா? சரி திரும்ப வானத்தை கலர் மாத்திரண்டா. சிப்போ என்ன இல்லை நீ என்ன இல்லை ஆப்ஸ் மேலே தான் சவப்பாக இருக்கும். ஆப்ஸ் மேலே ஒரு கிலோ என் நல்லா பார்க்க ரெடியா? இன்னும் நல்லா காணலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா தெரில, எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. நல்லா தெரியாதனால தான் நான் இப்படி பண்ணிட்டுருக்கேன். அம்மோ ஏன்டா மேலே தூக்கி இங்கே போடுறது? இந்த தடவை உட்பேக்கர் அடி இடி மாதிரி இருக்க போது நான் இந்த உட்பேக்கர் அடிக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல, நீங்களே பாருங்கள். ஓடி அம்மை டூபி தக்காளி அம்மை டூபியே கிடச்சிருச்சு கைஸ். இவ்வளவு சுலபமாக கிடைத்து விட்டதே. என்ன இனிமையை காணல ப்ரோ, எங்கே போனீங்க? சுத்துது கண்ணாலே. என்ன காணாம போயிட்டாரு? நாளைக்கு இப்போ சுட்டேன், ஒருவேளை இருக்குமோ? டாய் எங்கடா போனேன் அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்க, எனக்கே அப்படிதாங்க. ஓஹோ என்னாச்சு இப்போ? ஓ செத்துட்டனா? அவன் மட்டும் என் டைப்பில் நடக்குது. ஏன் இந்த கேம் சரியில்லை, முதல்ல கேம் மாற்றணும். இனிமேல் தான் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. என்ன ப்ரோ பொசுக்கு நம்ம இந்த கன்று எடுத்துன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படிதாங்க. நான் இந்த கன்று எடுத்தேன்னா எல்லா கதையும் முடிஞ்சிடும் அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஆனால் இந்த கன்னை வச்சு எனக்கு விளையாட தெரியாது அப்படின்றது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு உண்மையாக ஃபீல் ஆனால் மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டாய் இவன் எப்படா பின்னாடி போனா? அன்பாங்களே எங்கே இருக்காருன்னே தெரியாமல் செத்துவிட்டீங்க. நான் சாவல் இல்லைன்னா புதுசா குண்டு குடுக்க தம்மு கம்மு கும்மு இல்லைங்க இவர் ரொம்ப பண்ணுறாங்க போங்க, நான் கட்டாயி போகிறேங்க. இல்லைங்க இவர் ரொம்ப தாங்க பண்ணுறேன், நான் கட்டாயி போகிறேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்காங்க. இல்லை நான் உண்மையாக கட்டாயி போகிறேன். இது என் செட்டிங்ஸ் கிடையாது, மாற்றலாம் போனேன். என் செட்டிங்ஸ் வந்துருச்சுடா. இனி அடி ஒவ்வொன்றும் சும்மா இல்லையே, இதுவும் என் செட்டிங்ஸ் இல்லையே. அதுதானே என் செட்டிங்ஸு. டாப் 3 இல்லை, எந்த லூட் அடிக்கிறது அங்கே இருக்காது. ஏன்னா இந்த லூட் அடிக்கிறது அங்கே இருக்காது, கீழே இருக்காது. என் செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட என்னோட தான். ஆனால் இந்த லூட் அடிக்கிறது மட்டும் மாற்றணும். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா செட்டிங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்.
இந்த செட்டிங்ஸ் ப்ராப்ளமால் மட்டும் நான் இப்போ செட்டிங்ஸை மாற்ற சொல்கிறேன். முடிஞ்சு என்ன வெளியே போக முடியல. கப்பு 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 என்ன அது? அவன்டா அது மூக்கு சளி தூக்கி போடுது. அதானே வேற யார் எப்போதும் மூக்கு சளி போடுவா? கைஸ் நண்பா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு நண்பா. டேய் செட்டிங்ஸ் தூரப்படா. கைஸ் ஜோனு கைஸ் இது கணக்கு வராது. ஜோனு என்னடா நல்லா போயிட்டு இருந்துச்சேன் நச்சம். நம்ம நினச்ச இன்னும் டஸ்ட்டுக்கில் எடுக்காதனால கேட்கன்னு தோணுச்சு. டஸ்ட்டுக்கில் எடுத்து நான் தாண்டா இனி இதை எடுத்து இப்படி போடுவேண்டா. போன்ட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டல நீனே. இண்டே வாங்கடா எல்லாரையும் வச்சுக்கிறேன். இன்ட்டே பங்கமாக அடிப்பியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே கொடுக்கறத விட கொஞ்சம் டேக்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பேன். அதெல்லாம் போடக்கூடாதுடா. தமிழ் விட்டு ஆங்கிலி நண்பா அங்கே வாழுங்க நண்பா. போடக்கூடாதுலாம் போட்டுட்டு இருக்காரு. நான் தான் போட்டேன்னா தாங்க வரேன் இது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மாற்ற வேண்டிய இடம் நண்பா நான் கொண்டா உங்களுக்காக கட் பண்ணிட்டேன். நான் கட் பண்ணனால எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. போன்ட்டு என்னாச்சு இவர் வெளியே கிளப்பிட்டாரு. ஜாய் நண்பா அங்கே வாருங்க நண்பா. போடக்கூடாது பவர்லாம் போடுறாரு நண்பா. ஒன் ரவுண்டு போட்டிங்களா இப்போ நான் போடுவேன். நண்பா இப்போ அவர் அச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் கணக்கு வர. ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டேன். ஒரு மேட்ச் போச்சு. கைனாப்பா என்ன கன் எடுத்து ஆடி இருக்கான் பாருங்க. கைனாப்பா இதெல்லாம் நல்லா இருப்பியாடா. நாசமாக பிடிச்ச கன் எடுத்து ஆடி வச்சுருக்கேன். இந்த A94 கேம் மட்டும் போது தூக்குங்கடா. நான்லாம் அப்போவே ஒன்ட்டா படிக்கிறவன். உட்பிக்கிறதுலாம் நல்லா ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிடாதீங்க. ஏங்க 4-5 போது தோத்தா நம்ம தான். தோத்தா அவர் தான். டங்க டங்கா டிங்கா லிங்கா டுங்கா டங்கா டுங்கா டங்கா எங்க ஹெட்ஷாட்டு. ஹே வந்தேன்டா பால்காரன் அடடா. தேவையில்லடா. காய்ஸ் பூயா நமதே. ஐயோ இந்த மேப்பா
இந்த மேப்புக்கு எனக்கு கொஞ்சம் ஆகாதே காய்ஸ். பூயா நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த பான்பேர் ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன மாதிரியே இருப்பீங்க, அதாவது புரியாது சில பேருக்கு. உண்ணாமைனா எப்படின்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, சில பேர் சொல்லுவீங்க டாய் நானும் ஒன்று மாதிரி நூபு கிடையாதுடா அப்படின்னு. ஆமாம் அதுவும் சொன்ன காரணம் நான் நூபு தான் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க யாரும். நான்லாம் படா படா ப்ரோ போடு தக்காளி நம்ம தான்டா ஹெட்ஷாட்டில். ஆனால் உண்மையை சொன்னால் அவர் நமக்கு ஒரு மேட்ச் விட்டு கொடுத்தாரு. இந்நேரம் 5க்கு 5 நான் வேண்டியது அவர் நமக்காக விட்டு கொடுத்தாரு. காய்ஸ் இருங்க என்ன சொல்கிறாருன்னு காய்ஸ் யார் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கு மேலே தான் அலப்பறையாக இருக்கு. இருங்க இவரை இப்போ இன்வைட் பண்ணி வச்சு கடாச போகிறேன். இன்வைட் ஓகே மை கண்ட்ரி. காய்ஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்ட்டாக தான் போட போகிறேன். அந்த 1 vs 1 பார்த்தீங்கன்னா வேறு பார்ட்டு, இது நான் வேறு வீடியோவாக போடுவேன். ஓகேவா, 2 வேறு வீடியோ. ஓய் ஓய் டேய் புல்லட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது, கன்னை கொடுங்கடா. சப்பா பாக்ஸிங் ஜிம்மில் என்னோட இத்தனை பேர் இருக்கீங்க. டேய் 20 டேமேஜ் போச்சுடா எனக்கு. எம்மாடி காய் செம்மையாக ஏமாத்துறானுங்க. காசு எல்லாம் கணக்குலேயே எடுக்க முடியாது. வாங்க நம்ம தம்பி அடின்னு பழகுறாரு. எல்லாருமே 200 தான் காய்ஸ். பாக்ஸிங் ஜிம்குள்ளே செம்ம ஃபைட் நடக்குது. இவங்க சொல்லுவோம் இப்போ போவார் நம்ம தலைவர், போய் என்ன மாதிரியே சாவணும், அதுதான் எனது ஆசை. வாவ் அடிச்சிட்டாரு. எனது ஆசை நிறைவேறட்டும். என் ஆசை நிறைவேறாது போல இருக்க. ப்ரோ செத்துரு. வாவ் கில் அடிச்சிட்டாரு. ப்ரோ ரிவே பண்ணு. போ ப்ரோ. ப்ரோ செக்யூர் பண்ணிட்டு ரிவே பண்ணு ப்ரோ, எல்லாம் அண்ணன் வெளியே ஆடுவேன். நான் வெறியானா என்ன ஆகும் தானே கேட்குறீங்க. நான் வெறியானா என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது. ஐயா ஏங்க 2 கிலோ எடுத்தாரு.
இன்ட்டே ப்ளூ. ஏன் ப்ரோ மூக்கு சொல்லி எடுத்து ஓமலே போட்டுக்கிற? 2 பேர். எஸ், என் ஆசை நிறைவேறிச்சு. அக்காவா யாருமே இல்லாமல் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஓ, ஒருத்தர் தானே. ஓ, எனிமி இருக்காண்ணா சாவு. எங்க என்னதான் ரிவே பண்ணுவாங்க? அடப்பாவி பாட்டில் பாப்பா இருந்தா நான் போட்டுருப்பேன். என்ன இல்லை நீ என்ன இல்லைடா. இப்போ பாருங்க ஹெல்ப்பை மட்டும். நண்பர்களே, இப்போ நான் எப்படி பூயா அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நான் இல்லை, நாங்கள் எப்படி பூயா அடிக்கிறோன்னு பாருங்கள். இந்த கில்லை எடுத்து வாவ் எடுத்தாச்சு. ஆமாம், இப்போ என்னாச்சு? இல்லை ஏம்பில் இப்படி பண்ணுதியா? மைனஸ் ஆகக்கூடாது. ஷப்பா எதுவும் ஆகலை. இதில் பெரிய ஷாக்கிங் மூமெண்ட் என்னென்னா, இவங்கெல்லாம் செம்மையாக அடி வாங்கிட்டாங்க. அதுலேயும் அட்வான்டேஜ் என்ன, நான் முன்னாடியே செத்து போயிட்டேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கே 9 ரூபா ஆஃபர்லாம் வந்திருக்கு. அதை எடுத்து உங்கள் மூக்கு மேலே வச்சுக்கோங்களா, எனக்கு வேணும். அதே மாதிரி மாச்சு. ஆனால் அதுக்கு இருக்க ஒரே வித்தியாசம் தான் இருக்குது. நாங்கள் பூயா அடிக்க போகிறோம், அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பர்முடா. அப்புறம் பிளேயர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நானும் 5 பேர் போடணும். டேய் குளிச்சியாடா? பண்ணிலாம் மேலே நக்கி வச்ச மாதிரி இருக்க. டேய் அப்புறம் சோல்ட் அவுட்டா? எவன்டா எனக்கு முன்னாடி வாங்கினது? நானே யாருன்னு தெரியாது. வாங்கினேன். நான் எதுவுமே வேணாம்டா. நானும் ஷோக்கு போட்டுருக்கேன். ஒரு 50 ரூபா. இப்போ தான் எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. இப்படி நான் மூமெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்காவது முடிஞ்சு. இப்படி மூமெண்ட் கொடுத்தேன்னா செத்து போயிடுவேன். என்கிட்ட நான் இறங்குற இடத்த பார்த்து ரெண்டு ஷெக்கிடுவீங்க. 4ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணி போகிறேன். இவர் இப்போதைக்கு வரமாட்டேன். நீ எப்போ ப்ரோ குதிச்ச? அப்போ நான் மட்டும்தான் ஃப்ளைட்டில் உட்காந்து இருந்தேனா? உனக்கு பூங்கடா. இவர் இப்போ என்ன நடக்க போகணுன்னு நான் கரெக்டாக சொல்லிட்டா, எனக்கு முன்னாடி இறங்கி இவர் லூட்லாம் எடுப்பார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எடுத்த உடனே இப்படி சுற்றி இந்த வீட்டு மேலே இப்படி வந்துடணும். யூஎம்பி கனி எனக்கு தானே. சி, எடுத்த உடனே மூக்கு சளி. வாவ், என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒத்த குச்சி ஒத்தடை கன்று கிடச்சிருக்கு. சில பேருக்கு புரியாது, அதாவது பம்பு கன்று. ஏது ஆமாம். இப்போ என்னாச்சு? பீமா சக்தி 90 இப்போ நம்ம நுழைஞ்சிட்டு. ப்ரோ பின்னாடி வா ப்ரோ. கால் நாகா சரி எடுப்போம். நான் ஒத்த குச்சி ஒட்டடை கண்ணு அச்சு ஒத்தையா அடி ப்ரோ. அப்படி நானும் ஓட ஆரம்பித்தேன். எங்கே ப்ரோ ஓடணுன்னு கேட்டிங்கன்னா என்னைக்கே தெரியாது. நான் எடுத்த வாட்ச்னஸ் அது. ஏங்க அங்கே ஒரு பாகுபலி பைக் இருக்கு. ஆமாம், பாகுபலியில் உண்மையாகவே பைக் வந்துச்சா தெரியலையே. நண்பர்களே எல்லாம் ஒரே நிமிஷம்